அடிக்க எல்லாம் அமைதியா இருங்க. நீ விவசாயி மயம் தானே, சம்சாரி மயம் தானே? ஆமா. பப்ளிக்கான திம்ப பெரிய தலை அறுபது செஞ்சுக்கு பப்ளிக்கான திண்டு ஸ்பின் பவுலிங் போட போறார். தூஸ் பப்ளிக்கான இஸ் மை எனர்ஜி. ஆடை அந்த அங்க ஆட்டு வெதர தின்னு பப்ளிக்கான எனர்ஜி மயிறு. பப்ளிக்காமி எங்கே கண்டுபிடிக்கிறாங்க என்றால் குடலில் இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. உங்க வீட்டுல ஆடு மாடுலாம் இருக்கா? இருக்கு. ஒரு ஆடு குட்டி ஓடுறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? தெரியல. நீ மூடுறா. தெரியல. தெரியல. உங்க அம்மா பிறந்த நாள் என்னைக்கு? தெரியல. 1887. எத்தனை எத்தனை? 1000 இரு இரு. அப்ப லவ் பண்றீங்களா? அக்கா மக்கா இவன் இன்னைக்கு நாளை காலையில கஞ்சி புழு புழுன்னு ஊத்துவங்க ஆத்தா. 7 பயிலடா அவன் சொல்லி அவனை சூம்பு. அப்ப வாடா, அறிவு சார்ந்த பிள்ளையா நீ வரணும். நீ படிச்சு பெரியாள் ஆகணும். என்னை மதிக்கவே இல்லையே தம்பி. அது என்ன தம்பி, காண வந்த ஆட அசைப்படாத மாதிரி பச்சை பச்சைன்னு போடுற என்னடா? நீ எந்த ஊருப்பா? கீழே போடுற யாரும் வேண்டா. அக்கினி மேனே வாடா. அட கிரு குதி மேனே வாடா. அப்பாங்கடா அப்பாட்ட போய் என்ன கேளு. மானாமல்ல ஒரு காலத்துல நாங்க. நீ மூடு. அவன் வேணாம். அவன் லேடிஸ் நடத்தான வந்தனே. அவன் கூட்டு போய் லேடிஸை கட்டுப்பிடிக்கணும். ஒரே ஒரு விஷயம், என் தம்பிகள் எல்லாம் அறிவாளி தான். மேடைக்கு கூப்பிட்டோடனே ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே எல்லாமே சடக்குன்னு தெரிஞ்சிடாது. நான் அவங்க பெரிய அறிவாளி வருவேன். ஏன்னா பப்ளிக்காம மென்டே குடும்பத்தை காப்பாத்திடுவேன். இத்தினி மதிக்கிறவர அவன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமா கிளப்பிடுவார அப்படிமே. பெண்கள் தான் படிப்பில் சிறந்தவர்கள். கைதட்டலாம். நீங்க எல்லாம் அதுக்கு மூத்திரத்தை குடிங்களா? வெக்கம் இல்லாம. இந்த வருடம் பள்ளியிலே அதிர்ச்சி தேர்வுப்பட்டது யார் தெரியுமா? அதிக மதிப்பெண் பெண்கள் தான் அதிகம். என் தாய்மார்கள் தான். என்ன காரணம்? அதுக வருங்க ஆத்தாவுக்கு கொஞ்சம் பாத்திரம்